காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி நடத்திய நீட் எதிர்ப்பு போராட்டம் டெல்லியில் இன்று முடிவுக்கு வந்துள்ளது. குறிப்பாக அவங்க வச்ச 3 கோரிக்கைகளில் முதன்மை கோரிக்கையான கல்வி அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும்ன்றது இன்று நிகழ்ந்திருக்கிறது. இது ஒரு சிஜேபிக்கு ஒரு பெரிய வெற்றி, பிஜேபிக்கு ஒரு படுதோல்வி. அதே போராட்டம் தமிழ்நாட்டிலேயும் ஒரு வாரம் கடந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக சிபிஐயின் அலுவலகமான பாலன் இல்லத்தில் வைத்து நடந்து கொண்டிருக்கிறது. அங்கே வச்சது ஃபேர் நீட்டு, இங்கே வச்ச கோரிக்கை பேன் நீட்டு. இப்போ அங்கே முடிவுக்கு வந்துருச்சு. இங்கே என்ன செய்ய போகிறாங்க, கடந்த 1 மாதமாக குறிப்பாக தமிழ்நாட்டில் 1 வாரமாக நடப்பது என்ன, இங்கே ஆள்ற அரசு அதில் எடுத்த நிலைப்பாடுகள் என்ன, இங்கே நடந்த அடக்குமுறைகள் என்ன, அங்கே நடந்த அடக்குமுறைகள் என்ன, நேற்று நடந்த சில கூத்துகள் என்ன, நான் அங்கே நேரில் போய் கலந்துட்டு இருந்தேன். நேற்று நடந்த கூத்துகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இன்னைக்கு விரிவாக இந்த காணொலியில் பேச போகிறோம். வாங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு காலையிலேருந்து ஏகப்பட்ட செய்திக்கு மேலே செய்திகள் பிரேக்கிங் நியூஸாக இருந்துச்சு. என்னென்னா, இந்த சிஜேபி நடத்திய அந்த போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. நான் காலையிலேருந்து பேசலான்னு நினைக்கும் போது ஒரு 2 மணி நேரத்துக்கும் ஒரு தடவை ஏதாவது ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி வந்துக்கிட்டே தான் இருந்துச்சு. குறிப்பாக காலையிலே இன்றைக்கி என்னென்னா, ஒரு 11 மணி 12 மணிக்குள்ளேயே தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி விலகிட்டார். அந்த அறிவிப்பு வந்துருச்சு. ஏன்னா ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க, இன்றைக்கி வந்து ஒன்றிய அரசு கூடி பேசி அறிவிப்பாங்கன்னு சொல்லி. என்ன அறிவிப்பாங்கன்னு தெரியாமல் இருந்தது. இங்கே சிஜேபி முன்வைத்த முதன்மை கோரிக்கையான தர்மேந்திர பிரதான் பதவி விலகல் நிகழ்ந்துருச்சு. இப்போ ஏன் இவர் பதவி விலகணும், என்ன ஆச்சு அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கணுன்னா, இது வரைக்கும் ஒரு 20 முறைக்கும் மேற்பட்ட முறைகள் இந்த நீட்டோட இந்த வினாத்தாள் கொஷின் பேப்பர் வந்து லீக் ஆகிருக்கு. அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும்? குறிப்பாக சென்ற ஆண்டு, இந்த ஆண்டு நடந்த இந்த தேர்வில் மட்டும் பார்த்தீங்கன்னா 22 லட்சம் பேருக்கு மேலே அந்த தேர்வில் பங்கு பெறுறாங்க. 22 லட்சம் மாணவர்களுங்க, 1-2 இல்லை, 22 லட்சம் பேருக்கு மேலே, கிட்டத்தட்ட 23 லட்சம். இவ்வளவு பேர் பங்கேற்கிற ஒரு தேர்வுனா அதை எவ்வளவு சிறப்பாக சரியாக நடத்தணும். ஆனால் மாணவர்களை மட்டும் மூக்கை கழட்டு, தோடை கழட்டு, துப்பட்டாவை கழட்டுன்னு போட்டு அவங்கள அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க இங்கே. ஆனால் அந்த கேள்வித்தாளை கையாளுறதுல எவ்வளவு மெத்தனை போக்கு இருந்தால் 20 முறைக்கும் மேலே இந்த கேள்வித்தாள் மட்டும் லீக் ஆயிருக்குன்னு சிந்திச்சு பாருங்க. அது மட்டும் இல்லை, பீகாரில் பல இடங்களில் இந்த நீட் தேர்வு நடக்கிற இடத்துல அங்கே இருக்கிற ஆசிரியர்களே, அதை மேற்பார்வையிட இருக்கிற ஆசிரியர்களே வந்து அங்கே இருக்கிற மாணவர்கள் புக்கெல்லாம் திறந்து எழுதுகிற காட்சிகள்லாம் கூட நமக்கு முன்னாடியே வந்திருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து 2016-17 பார்த்தோம்னா நம்ம இந்த முறைகேடுகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. இதில் காங்கிரஸ் தான் நீட்டை கொண்டு வந்ததுன்றதை நம்ம முழுமையாக ஏற்கிறோம். ஒவ்வொரு முறையும் நீட்டுக்கு எதிராக நம்ம உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் வழக்காடும் போதெல்லாம் எதிர்த்து நின்று வாதாடியதே காங்கிரஸ் தரப்புல இருந்த வழக்கறிஞர்கள்ன்றதை நம்ம பார்க்குறோம். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த முறைகேடுகள் எல்லாம் நடந்தது மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலேயே தான். இது தொடர்ந்து பேசு பொருளாக தான் இருந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு 2017 தங்கை அனிதாவுடைய மரணத்தை யாருமே கடந்து போக முடியாது. அவங்க அம்மாவை சின்ன வயசுலேயே இழந்துடுறாங்க. குறிப்பாக அவங்களுக்கு சரியான மருத்துவம் கிடைக்கலங்கிறது தான் காரணம். அப்போ அந்த காரணத்தை மனசில் ஏந்தி ஒரு வைராகியத்தோட, நான் எப்படியாவது எங்கள் அம்மாவுக்கு நடந்ததை இனிமேல் வேற எந்த அம்மாவுக்கும் நடக்காமல் பார்த்துக்கணும், அதுக்காக நான் மருத்துவம் படிக்கணும்னு அவங்க இருந்த குடும்ப சூழலில் அவ்வளவு சிறப்பாக படித்து 1176 மதிப்பெண் பெற்று இவங்களுக்கு கிடைக்கலன்னா வேற யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நிலையில இருந்த மாணவி தான் அனிதா. ஆனால் அவங்க நீட் எழுதலைன்னா அவங்களுக்கு மருத்துவ இடம் கிடைக்காது. அந்த நிலையில இருந்து கடைசியில் அவங்களுக்கு அது கிடைக்காமலும் போய் அதை தாங்கிக்குளம் எடுத்து போராடிய மாணவி தான். ஆனால் அதுக்கு மேலே போராட முடியாமல் தன் உயிரையே ஈகமாக கொடுத்து இங்கிருந்த மாணவர்களையும் அரசியலையும் உசுப்பேத்தி விட்டார் அனிதான்னு தான் சொல்லணும். பெரிய போராட்டமாக இன்னைக்கு வெடிச்சுது. 2017 நீட் வந்து பெரிய பேசு பொருளாச்சு. குறிப்பாக அப்போ தான் ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிந்து சில மாதங்களே ஆயிருந்ததுனால அது ஓரளவுக்கு அந்த எழுச்சியும் அந்த காலகட்டத்தில் அதுக்கு இருக்க தான் செஞ்சுது. ஆனால் ஜல்லிக்கட்டுக்கு நடந்தது போல் இந்த போராட்டம் மாறவில்லை. ஏன்னா ஏற்கனவே ஜல்லிக்கட்டு நடந்ததுனால எப்படி ஒடுக்கணுங்கிறத தெரிந்து வைத்திருந்ததுனால அது பெரிதாகாமல் பார்த்து கொண்டார்கள் ஆட்சியாளர்கள். அதற்கு பிறகு அதுக்கான பேச்சுகள் இருந்தாலும் பெரிய போராட்டமாக அது எழவே இல்லை.
எப்போவுமே தெற்குல இருந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்தால் இந்த மாதிரி எதிர்குரல்கள் எழும் அப்படின்னு சொன்னாலும் இந்த முறை நீட்டுக்கு எதிராக கொதித்தெழுந்தது வடக்கு தான். வடக்கில் வந்து பெரிய அளவுக்கு இந்த பேப்பர் லீக் ஆகிறது வந்து பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கு மாணவர்களை. குறிப்பாக எல்லாருக்கும் நினைவு இருக்கும், இந்த மாதிரி போராட்டங்கள்லாம் நிறைய நடக்க அதை பற்றி ஒரு கமெண்ட் அடிக்கிறேன்னு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதி அவர் வாயிலிருந்தே இது வந்து இவங்கெல்லாம் காக்ரோச்சஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் அடிக்க, ஆமாம் நாங்கள் காக்ரோச் தான்னு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு கட்சியே சும்மா விளையாட்டாக தொடங்கினது போல் தொடங்கினது ஒரு பெரிய தீயா பற்றி இன்னைக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. குறிப்பாக இந்த நீட்டை எதிர்த்து மட்டும் அவங்க 1 மாதத்திற்கும் மேலே டெல்லியில் போராட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. அவங்க போராட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டே வந்தது, இந்தியா முழுவதும் பரவியது. அது ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டுக்கும் பரவியது. தமிழ்நாட்டில் அதை நடத்துறதுக்கான இடமா அமைஞ்சது சிபிஐயின் அலுவலகம் பாலன் இல்லம் தான். அங்கே வைத்து ஒரு வாரத்துக்கும் மேலே அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கு. உண்மையிலே நம்ம கொஞ்சம் வெக்கி தலை குனிய வேண்டிய இடத்துல தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. காரணம் என்னன்னா, எப்போவுமே நம்ம போராட்டங்களை முன்னெடுப்போம், நம்மளை பார்த்து வடக்கு வந்து விமர்சிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த முறை கல்விக்காக குறிப்பாக வடக்கு போராடுது. நம்ம 3 வாரம் கடந்து தான் அந்த போராட்டத்தில் நேரடியாக தமிழ்நாடு கலந்து கொள்ளுது. இது உண்மையிலேயே நம்ம ரொம்ப பெருமையாக நினைக்கக்கூடிய காலகட்டம் இல்லை என்பதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாலன் இல்லத்தில் யார் பேச போனாலும் அவங்கள வந்து நீங்கள் அரசியலாக பேசாதீங்கன்னு சொல்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. குறிப்பாக நேற்று வந்து இடுமவனம் கார்த்தி, ஃபாத்திமா ஃபரானா, அப்புறம் நான், இன்னும் சில பேர்லாமும், வெண்ணிலா தாய்மானவன் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டோம். குறிப்பாக இடுமவனம் கார்த்திக்கு பேசுறதுக்கான வாய்ப்பும் அங்கே வழங்கப்பட்டது, பேசவும் செய்தார். அதற்கு முன்னாடி அவங்க வந்து நீங்கள் இங்கே வந்து அரசியல் பேசாதீங்க, உங்கள் அரசியல் பேசுறதுக்கான இடம் இது கிடையாதுங்கிற மாதிரி நம்மக்கிட்ட அத்தனை முறை அவங்க கேட்டுக்கொண்டாங்க. நம்மளும் ஏற்றுக்கொண்டோம், பேசுறதே அரசியல் தான், நீட்டை வந்து ஒழிக்கணுங்கிறது வேற என்ன. ஆனால் அங்கே பேசு பொருள் என்னன்னா, பிஜேபியை மட்டும்தான் எதிர்க்கணும், வேற யாரையும் எதிர்க்கக்கூடாது இந்த தளத்தில் அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு கருத்தாக வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அவங்க அங்கே வந்தவங்க எல்லாரும் அவங்கவுங்க அரசியலை பேசினாங்க. நாம் தமிழர் கட்சி அங்கே போகும்போது மட்டும், மற்றவங்களுக்கும் சொல்லியிருக்கலாம் எனக்கு தெரியாது, ஆனால் போகும்போது மட்டும் அத்தனை முறை நம்மள்கிட்ட சொல்லப்பட்டது, எந்த போராட்டத்தையும் இது வரைக்கும் நாம் தமிழர் கட்சி அபகரித்தது இல்லை. நாம் தமிழர் கட்சியால் எழுந்த பல போராட்டங்கள் இருக்குது, 8 வழி சாலை உட்பட. ஜல்லிக்கட்டுக்கே ஒரு பெரிய ஒரு ஊக்கியாக நாம் தமிழர் கட்சியும், நாம் தமிழர் கட்சி அதுக்கு முன்னாடி 2-3 ஆண்டுகளாக இங்கே எடுத்த பண்பாட்டு புரட்சி ஜல்லிக்கட்டையே நடத்தி காமிச்சோம். அதை தொடர்ச்சியாக பேசி வந்தோம். இந்த A1 பால் A2 பாலுங்கிறதெல்லாம் அண்ணன் சீமான் தான் மிக அதிகமாக அந்த காலகட்டத்தில் பேசியிருந்தாங்க. அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், அந்த போராட்டத்தை கூட நம்ம போய் கை கொள்ள நினைக்கவில்லை. அதெல்லாம் அபகரிக்கணும் நம்ம நினைச்சதே இல்லை. எப்படி இந்திய எதிர்ப்பு போராட்டம் மாணவர்கள் நடத்தினாலும் அதை போயிட்டு திமுக அபகரிச்சதோ, அந்த மாதிரிலாம் நாம் தமிழர் கட்சி எந்த காலகட்டத்திலையும் எந்த போராட்டத்தையும் அபகரிக்கவில்லை, அந்த மாதிரி முயற்சியில கூட ஈடுபடல. உண்மையிலே சொல்லணும்னா, நாம் தமிழர் கட்சியால் எழுந்து நடந்த போராட்டங்களை கூட எங்களால் தான் எழுந்துச்சு, நாங்கள் தான் நடத்தினோன்னு அதை கை கொள்ள வேண்டாம்னோ இல்லை முடியாத நிலையிலையோ இல்லை அதுக்கு முயற்சி கூட செய்யாத நிலையில தான் நாம் தமிழர் கட்சி இருந்திருக்குங்கிறது தான் வரலாறு நமக்கு சொல்றது. அது ஒரு பக்கம் இருக்கு. அவங்க சொன்னாங்க, நம்ம அங்கே போயிருந்தோம். போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய அரசியல் பேசுகிறாங்க. அங்கே ஈவேராவை போற்றி பேசினவங்களும் இருந்தாங்க. அதெல்லாம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அதெல்லாம் வேற அரசியல், அது பேசுறதுக்கான தளம் அது இல்லைன்றது நமக்கு புரியுது. ஆனால் அவங்க பேசலாம். நம்ம எதிர்த்து ஏதாவது பேசணும்னா நமக்கு முத்திரை குத்தப்படும், நம்ம அரசியல் பண்ணுறோம் இல்லை அந்த இடத்த வந்து நமதாக்க பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுங்கிறத புரிஞ்சு கொண்டு தான் அங்கே நாங்களும் செயல்பட்டோம். அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக பொன்ராஜ் அவர்கள் வந்து பேசினாரு, நீங்கள் கடற்கரையை மட்டும் திறந்து விடுங்க விஜய், நீங்கள் உங்களோட கொள்கையும் நீட் எதிர்ப்பு தானே, கடற்கரையை மட்டும் திறந்து விடுங்க, மற்றதை வந்து மாணவர்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அவரும் ஒரு கருத்தை பதிவு பண்ணார். குறிப்பாக அந்த இடத்துல தான் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு, அவங்க பெரிய சிக்கலாக இருக்கிறதே தாவேக்காவை எதிர்க்காதீங்க அப்படிங்கிறது தான் அங்கே ஒரு ரொம்ப கவனமாக அதில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. குறிப்பாக சிபிஐ வந்து இன்னைக்கு தாவேக்கா கூட்டணியில் இருக்க அந்த ஆட்சியை வந்து தாங்கி பிடிக்குதுங்கிறதெல்லாம் நம்ம புரிந்து கொண்டாலும், அங்கே வந்து அதுக்காக அவங்க நிறுத்துறாங்கன்னு இல்லை, எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்கன்றதுக்காக செய்கிறாங்கன்றதை கூட நம்ம புரிந்து கொள்கிறோம். அதில் நமக்கு சிக்கல் இல்லை. ஆனால் இதெல்லாம் நடக்கும்போது, இந்த போராட்டம் நடக்குது ஒரு வாரம், இதே மாதிரி நீலம் இன்னொரு இடத்துல நடத்துகிறாங்க. அறிவு பேசுகிறாரு அதில் போயிட்டு, திருக்குறள் அறிவு. அவர் போய் அங்கே பேசின பிறகு, அந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பிறகு அவரை எப்படி தூக்கிட்டு போனாங்கன்றதை நம்ம எல்லாருமே பார்த்தோம். இதெல்லாம் நடந்த பிறகு அறிவை தனியாக கூப்பிட்டு சந்திச்சிருக்கிறாங்க. குறிப்பாக
அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சந்திச்சிருக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, இதெல்லாம் ஒரு தேவையில்லாத வேலைன்னு சொன்னதை அறிவு தான் அதுக்கப்புறம் வந்து மேடையிலேயே சொல்றார். இது தேவையில்லாத வேலைன்னு ஒரு ஆளுங்கட்சி சொல்லுது. அதோட கூட்டணியில் இருக்கிற கட்சியோட அலுவலகத்துல தான் இந்த போராட்டமே நடக்குது. அப்போ இந்த கட்சி அதை எதிர்த்து பேசணும். சரி, அவங்க பேசலனாலும் மற்றவங்க பேசும்போது அனுமதிக்கணும். இது ஒரு மாதிரியான ஒரு குழப்பமான நிலையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் இருக்குங்கிறத நம்ம சொல்றதுக்கு இதை விட ஒரு பெரிய நல்ல எளிமையான எடுத்துக்காட்டை தேடி பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். குறிப்பா கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் இன்னைக்கு போராட்டத்தில் கலந்துக்கிறார். ஆனால் சரியா ஒரு நாள் முன்னாடி அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, சாலைகள் வந்து போராட்டம் நடத்துறதுக்கு இல்லை, மக்கள் போறாங்க எல்லாம் பல பேர் அவங்கவுங்க அவசரமாக பள்ளிக்கு போவாங்க, அலுவலகம் போவாங்க, அவங்களோட வேலையாக போவாங்க, அதெல்லாம் இடையூறு செய்கிற மாதிரி இருக்கு, போராடுறதுக்கு அல்ல சாலைகள் அப்படின்னு சொல்லி ஒரு முத்தை உதிர்த்திருக்கிறார் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள். இப்போ நமக்கு எழுற கேள்வி என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு இப்போதான் புதுசாக தெரியுதா? உங்கள் தலைவரோடு சேர்ந்து நீங்களும் ஒரு சாலையில் நின்று தானே போராட்டம் நடத்துனீங்க. நீங்கள் கட்சி தொடங்கி உங்களுக்கு எந்த எம்எல்ஏ எம்பி எதுவுமே இல்லாத போது ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்னாடி அஜித்தோடைய மரணத்தின் போது அதை தானே செஞ்சீங்க. அது எந்த சாலையில் செஞ்சீங்க? அப்போ அங்கே இருக்கிற மக்கள், அங்கே வெளியே போயிட்டு வரவங்க அவசரமாலாம் இன்னைக்கு யாருமே போலையா? இத்தனைக்கும் மற்ற கட்சிகள் கூட்டம் நடத்தினா அந்த இடத்துல சாலைக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. சாலையில் யாரும் எதையும் உடச்சி போட்டு போக மாட்டாங்க. உங்கள் ஆட்கள் அன்னைக்கு வந்தாங்க, அன்னைக்கு அந்த நடுவில் இருக்கிற பாலத்தில் இருந்த எல்லாத்தையும் பிச்சு போட்டாங்க, அந்த கம்பியெல்லாம் உடைச்சிட்டாங்க. இதெல்லாம் நடத்தினது யாரு? செஞ்சது யாரு? உங்கள் கட்சி, உங்கள் கட்சியை சேர்ந்த அந்த கூட்டம் தான். அது என்ன கூட்டம் கூட நான் சொல்ல விரும்பலை. அப்போ சாலைகள் போராடுறதுக்கு இல்லை. சரி, அப்போ நீங்களே வேற இடத்த கொடுங்க. மெரினாவை பூட்டி வச்சுட்டீங்க, சாலை போராடுறதுக்கு இல்லை. அப்போ எங்கே தான் போய் போராடுவாங்க? சிபிஐ அலுவலகம் தான் போராட்டத்துக்கான இடமா? சிபிஐக்கு வேற வேலை இல்லையா? அவங்க அலுவலகம் கட்டி இங்கே வாங்க, இங்கே போராட்டத்துக்கு எடுத்து ஏன் தாவேக அலுவலகத்தில் வந்து போராடலாமா? அதுக்கு அனுமதி கொடுங்களேன், அங்கே வேணா வந்து போராடுறோம். இது என்ன மாதிரி நிலைப்பாடு, என்ன மாதிரி பேச்சு? எல்லாம் பேசினவர் இன்னைக்கு போய் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு, நான் சாலையிலேயே தெருவுலேயே அந்த கேட்டுக்குள்ளே வரும்போதே அமைச்சர் கட்சி அதெல்லாம் வச்சுட்டு உள்ளே வந்துட்டாராம். வந்த பிறகு அவர் பேசும்போது அந்த ஒரு நிமிடம் தான் பேசியிருக்காரு. பேசும்போது சொல்கிறாரு, காவல்துறை வந்து போராடுபவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம்னு சொல்லி கேட்டுக்கிறோம். முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, அது திரும்ப அங்கே வந்து சொல்கிறாரு. அப்போ அது அமைச்சராக தானே சொல்கிறீங்க? அமைச்சர்லாம் வெளியே வச்சுட்டு வந்துட்டு இங்கேயும் அமைச்சராக பேச வேண்டியது என்ன? இவர் நல்லவராமா, இவர் சார்ந்த அந்த கட்சி, அந்த ஆட்சி போராடுறவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க. எதுக்கு அப்புறம் அறிவை அப்படி தூக்கிட்டு போனீங்க? உங்கள் கொள்கை என்ன? நீட் எதிர்ப்பு. அதை விஜய் அவர்களே தெளிவாக பேசியிருக்கிறார். பேசும்போது என்ன சொன்னார்? நீட்டை எதிர்ப்பது, ஒழிப்பது தான் நம்மளுடைய கொள்கை. அதை உடனே செய்ய முடியாது. அதனால என்ன செய்வாங்க? கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்துங்கன்ற போராட்டத்தை முன்னெடுப்பான். அப்போ இன்னைக்கு நீட்டுக்கு இந்திய அளவில் ஒரு பெரிய போராட்டம் எழுந்திருக்கு. அங்கே முன்வைக்கிற கோரிக்கை வந்து ஃபேர் நீட்டு தான். அவங்க பேன் நீட்டு கிடையாது, அவங்க ஃபேர் நீட்டு தான். இங்கே தான் பேன் நீட் போராட்டம் நடக்குது. உங்களோட கொள்கை என்ன? நீட்டு எதிர்ப்பை சாத்தியப்படுத்தணும்னா கல்வியை மாநில பட்டியல் கொண்டு வரணும். அப்போ இந்த போராட்டத்தை அப்படி மாற்றி போராடுங்கள்னு உங்கள் கட்சிக்காரங்களே கூட நீங்கள் சொல்லியிருக்கலாமே. அல்லது இங்கே போராட்டம் நடக்கும்போது அவங்க கிட்ட இந்த கோரிக்கையை முன்வைங்க, நாங்கள் உங்களுக்கான வசதிகளை செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல இந்த கட்சி, இந்த ஆட்சி. ஏன் செய்யலை? தேவையில்லாத வேலைன்னு எதுக்கு அப்போ ஆதவ அர்ஜுனா அறிவுக்கிட்டு சொன்னார்? அப்போ இப்படி ஒரு அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை எதிர்த்து பேச வேண்டியது இங்கே அரசியல் பேசுகிற ஒவ்வொருத்தருடைய கடமை. அங்கே போராடுற சிபிஐயின் அலுவலகமான பாலன் இல்லத்தில் போராடுகிற ஒவ்வொருவருடைய கடமையும் இது. இதை நம்மளை வந்து போய் பேசிட போகிறோன்னு பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க. பொன்ராஜ் அவர்கள் பேசி அதுக்கு பிறகு கொஞ்ச நேரத்தில் சனம் ஷெட்டி அவர்கள் வந்தாங்க. நாங்கள் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு இடம் கொடுத்து அங்கே நிற்க வச்சுருக்காங்க எங்களை இந்த மேடைக்கு முன்னாடியே. அப்போ வந்து சனம் ஷெட்டி அங்கே ஏற்கனவே கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரமாக அவங்க இருந்தாங்க. அவங்க வந்துட்டு அவங்க பேசணுங்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அவங்க வந்துட்டு நான் தொடங்கும் போதே யாரெல்லாம் இங்கே மாணவர்கள் இருக்கீங்க அப்படிலாம் கேட்க, அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நான் ஒரு தளபதி ஃபேன், நேற்று கூட FDFS பார்த்தேங்கிறாங்க. எல்லாரும் காட் ஆகிட்டாங்க. அங்கே யார், என்ன நடந்துக்கிட்டு இருக்கு ஒன்றுமே புரியாமல் அங்கே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ, நீ பார்த்தா என்ன பார்க்கலன்னா என்ன, இந்த மாதிரி அறவேக்கடை சனம் ஷெட்டி அவர்கள் அங்கே அறிவிக்கும் போது கூட சொல்கிறாங்க. ஷெட்டிங்கிறது என்ன, எதுக்கு ஷெட்டின்னு அறிவிக்கணும்? சனம் ஷெட்டி அவர்கள் யார்? அவங்களோட விக்கிபீடியாவில் இன்றைக்கி தான் போய் பார்க்குறேன் நான். ஒரு துளு தந்தைக்கும் ஒரு தெலுங்கு தாய்க்கும் பிறந்ததாக அவங்களே எழுதியிருக்காங்க. எங்கே? பெங்களூரில் பிறந்த சனம் ஷெட்டி தமிழ்நாட்டில் என்ன அரசியல் பேசணும், மாணவர்கள் என்ன செய்யணும், யார் எப்படி நடந்துக்கணும், இங்கே டெமோக்ரஸி எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு பாடம் எடுக்க வந்துட்டீங்கன்னா அந்த அளவில் ஆயிடுச்சு தமிழ்நாடு. யார்? அதுக்கு உங்களுக்கு தகுதி என்ன? தளபதி ஃபேன். இவங்க வந்து இந்த அட்டென்ஷன் சீக்கிங்க்கு ஒரு வேலையை செய்துட்டு போகிறாங்க.
அதுக்கு பிறகு அது அப்படியே மொத்த கவனமும் அது பக்கம் திரும்புது. நேற்று பாலன் இல்லத்துல என்ன நடந்துச்சு, யாரெல்லாம் பேசினாங்க? பொன்ராஜ் வந்து ஒரு கோரிக்கையை முன் வச்சார், மெரினாவை திறந்து விடுங்கன்னு. அது எங்கேயாவது பேசு பொருளாச்சா? எது பேசு பொருளாச்சு? அப்ப இதை செய்யறது யாரு? செய்யறவங்கள எதிர்க்கணுமா இல்லையா? அது அரசியலா இல்லையா? இங்க வந்து அரசியல் பேசக்கூடாது, அவங்களாம் ஜோக்கர்ஸ்னு பேசுறாங்க இந்த அம்மா சனம் செட்டி அவர்கள். யாரு ஜோக்கரு? கடைசியில யார் ஜோக்கர் மாதிரி அங்க தெரிஞ்சது? இப்போ இவ்வளவு நடந்ததுல அது மட்டும் பேசு பொருள் ஆக்கப்படுதுன்னா அதை செய்யறது யாரு? அதுல அரசியல் இல்லையா? அதுல அரசியல் நோக்கம் இல்லையா? அப்ப அதை எதிர்க்க வேணாமா? அதை எதிர்த்தா வேணாம்னு சொல்றது. அங்க அப்புறம் இடும்பவனம் கார்த்தி பேசும்போது மறைமுகமாக தாவேகா இங்க நம்ம எதிர்த்து போராட வேண்டிய நிலையில இருக்கோம், இங்க இருக்கிற அரசுன்னு கொஞ்சம் மறைமுகமாக தாவேகா சார்ந்த சில செய்திகளையும் பேசும்போது ஒவ்வொரு வரிக்கும் அங்க பெரிய கைத்தட்டு இருந்துச்சு. அப்ப போராட்டத்துல ஈடுபட்டிருக்கிற மாணவர்கள், மக்கள் எல்லாருக்கும் அந்த கருத்துகள் பிடிக்குது, அவங்க அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனா அதை ஒருங்கிணைக்கிறதா அங்க இருக்கிறவங்க தான் தடுத்து இங்க இருக்கிற ஆட்சியை வந்து நம்ம எதிர்த்துக்க கூடாது. ஏன்னா சிபிஐ வந்து அங்க கூட்டணியில இருக்கு, அவங்க அலுவலகத்துல நடக்குது, சில பேர் அவங்கள சார்ந்தவங்களாகவும் இருக்கலாம், ஏன்னா அவங்களோட மாணவர் அமைப்பை சார்ந்தவர்களாக இருப்பதாகவும் சில செய்திகள் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி நம்மளை வந்து தடுக்கிற வேலையிலேயே தொடர்ச்சியா ஈடுபட்டுட்டே இருக்காங்க. இன்று காலை இந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் ராஜினாமா செய்கிறார் அப்படின்ற செய்தி வெளியே வந்த உடனேவே அங்க பாத்தீங்கன்னா டெல்லியில போராட்டம் ஓயுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு. நான் பார்க்கும்போது அதை ஒருங்கிணைக்கிற அந்த சிஜேபியை சார்ந்த அபிஜித் திப்கேவா அவர் வந்து பேசும்போது என்ன சொல்றாரு, இது ஓயாது, நம்மளோட அடுத்த 2 கோரிக்கைகளும் நிறைவேறும் வரை இந்த பாதிக்கப்பட்ட இது வரைக்கும் நீட்னால பாதிக்கப்பட்ட மாணவர்கள், அவங்க குடும்பம் உயிரிழந்தவங்க, அவங்க குடும்பத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அப்புறம் காவல்துறையால பாதிக்கப்பட்டவங்க அந்த காவல்துறை மேல நடவடிக்கை எடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்குல்ல, அந்த கோரிக்கைகள் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும்னு அறிவிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு தான் 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் சிஜேபிக்கும் இந்த பிஜேபி அரசுக்கும் நடக்குது. நடந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த காணொலியை பதிவு செய்யறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி இன்னொரு அறிவிப்பு வருது, இந்த போராட்டம் ஓய்வு பெறுகிறது, ஏன்னா மற்ற கோரிக்கையும் நாங்கள் பரிசீலிக்கிறோம் சொல்லி இந்த 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில நம்மள்கிட்ட சொல்லிட்டாங்க. முதல் வெற்றி தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருக்கிறார், அதனால நம்ம இந்த போராட்டத்தை இப்போது முடித்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அபிஜித் தீப்கே அறிவிக்கிறார். அப்ப அவ்வளவுதான், இந்த போராட்டம் முடிஞ்சிச்சு. அவங்க கேட்டது ஃபேர் நீட்டு, முன் வச்ச கோரிக்கை 3, அதுல முதல் கோரிக்கை ஏற்கப்பட்டது, மற்ற 2ஐயும் பரிசீலிக்கிறோம் சொல்லி அரசு சொல்லிருச்சு. 3 கட்ட பேச்சுவார்த்தை ஏற்கப்பட்டது, இப்போ அவங்க வந்து நிறுத்திட்டாங்க. இப்ப பாலன் இல்லத்துல நடந்த போராட்டத்தை என்ன செய்ய போறீங்க? இங்க நடந்தது பேன் நீட் போராட்டம், அங்க ஃபேர் நீட் தான், இங்க பேன் நீட். அப்ப பேன் நீட் போராட்டத்தை அரசு இது வரைக்கும் செவிசாய்க்கவே இல்லை, மாநில அரசும் கண்டுக்கவே இல்லை, அங்க இருக்கிற அரசும் கண்டுக்கவே இல்லை. உங்க பேன் நீட் கிட்ட யாராவது வந்து ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்துனாங்களா? அப்ப என்ன செய்ய போறாங்க? இது தொடர போதா இந்த போராட்டம், இல்ல இதோட அங்க நிறுத்திக்கிட்டாங்கன்றதுனால இங்க நிறுத்திக்க போறாங்களா? இது பத்தி எந்த தெளிவுமே நமக்கு இல்லை. நமக்கு இந்த இடத்துல முதன்மையா தெரிய வேண்டியது தாவேகாவின் நிலைப்பாடு என்ன. இன்னைக்கு காலையில நாம் தமிழர் கட்சி சார்பாக சைதாப்பேட்டையில பனகல் மாளிகை வாசல்ல ஒரு போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் இதான். 1 வாரம் மேல இங்க தமிழ்நாட்டில் போராட்டம் நடக்குது, 1 மாதமாக அங்க போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் கேரளாவை சார்ந்த முதலமைச்சர் கூட நேரில் போய் கலந்துக்கிறாரு. அப்போ ஆதரவு எல்லாரும் தெரிவிக்கிறாங்க. உங்களோட கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ், அந்த காங்கிரஸை சேர்ந்த ராகுல் காந்தியும் அதில் போய் கலந்துக்கிறாரு, பக்கத்து மாநிலத்து முதலமைச்சரும் போய் கலந்துக்கிறாரு. விஜயின் கருத்து என்ன, நிலைப்பாடு என்ன, இந்த அரசின் நிலைப்பாடு என்ன? இந்த தாவேகா அரசு அதை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா சொல்லணும்ல, இது வரைக்கும் வாயே திறக்கல. இன்னைக்கு ராஜ்மோகன் வராரு, அவர் வரும்போது எங்க கேட்டுக்கு வெளியிலேயே அமைச்சர் எல்லாத்தையும் வச்சுட்டு வர்றாரு. அமைச்சரா வந்து கலந்துக்கிட்டாம், இந்த அரசு உங்களோடு நிற்கிறதுன்னு சொல்ல வேண்டியதுதானே, அதையே சொல்லல. என்ன தயக்கம், ஏன்? அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? இவங்க எதுக்காக இங்க ஆட்சியில் இருக்காங்க? உண்மையிலே இவங்க கொடுத்த அந்த வாக்குறுதி நீட்டு பத்தி ஏற்கனவே திமுக ஒரு வாக்குறுதி கொடுத்தது, இதெல்லாமே அங்க பேசப்பட வேண்டிய, இதுதான் அரசியல், இதை தான் அங்க பேசணும். நேற்று பேசும்போதும் இதை தான் நம்ம பேசியிருக்கணும். திமுக ஏற்கனவே எங்ககிட்ட அந்த என்னது சீக்ரெட் இருக்கு, ரகசியம் இருக்கு, நாங்க செஞ்சு காட்டுறோம்னு சொல்லி உதயநிதி சொன்னது கடைசியில் 5 ஆண்டு காலம் ஏமாற்றியது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? மாநில பட்டியலுக்கு மாற்றணும்னாரு. கல்வியை மாத்துறதுக்கு அவர் செய்த நடவடிக்கைகள் என்ன, அவர் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? மாணவர்கள் போராடினா சரி போராடட்டும், அதுக்காவது அனுமதி கொடுத்தாரா? இல்லை. அப்ப இதெல்லாம் எதிர்த்து நம்ம பேச வேணாமா? இதை பேசாம தாவேகாவின் நிலைப்பாடு என்ன, இந்த நீட்டை பொறுத்த வரைக்கும் இப்போது நடந்து முடிந்திருக்கிற இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவின் நிலைப்பாடு என்ன
இந்த கேள்விக்கு பதில் தெரியாமல் தமிழ்நாட்டில் நம்ம பேன் நீட் இல்லை, அவங்க சொல்ற ஃபேர் நீட்டு, எந்த நீட்டுக்கு நம்ம குரல் கொடுத்தாலும் எந்த பயனும் இல்லை.